இவங்க தான் சார். யோ ராஜன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? இவங்க 2 பேரும் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கானுங்க. அங்கே இவங்களை வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. வருமானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இந்த முட்டா ஜனங்க மைண்டில் வந்திருக்கானுங்க. இந்த விவசாயம், தண்ணி, புரட்சி, புண்ணாக்குன்னு மக்களை போட்டு குழப்பி அவனுங்க கிட்ட இருக்க பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு போய் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இதுதானடா அவங்க பக்கா பிளானு. மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பூங்குடி வாட்டர் சர்வீஸ் சாரோட தான் 62 தண்ணி லாரி ஓடுது. ஊருக்கு நல்ல தண்ணி வந்துட்டா சாரோட தண்ணி கேன் பிஸ்னஸ் பொழப்பு நாரிடும்ல. இதானே சார் உங்க பக்கா பிளான்? 62 லாரியா சார்? நீங்கள் இன்ஸ்பெக்டர் தானே? என்ன மாதம் ஒரு 50 ரூபா 60 ரூபா வாங்குவீங்களா? நாங்களும் ஐடி கம்பெனியில் அவ்வளோதான் சார் சம்பாதிக்கிறோம். ஆனால் எவ்வளோ வேலை செஞ்சாலும் மாதம் 4-5 பேங்க்கில் இஎம்ஐ தான் ஓடுது. உங்களுக்கு மட்டும் எப்படி சார் 62 லாரி ஓடுது? எவ்வளோ குடும்பத்தை அழிச்சிருப்பீங்க. சார் தப்பு தண்டா போவாது சார். ப்ளீஸ் சார், நல்லா தெரிஞ்ச பசங்க சார். என்னடா முறைக்கிற? இப்போ சுடு. உன்னால ஒரு 6 பேரை சுட முடியுமா? ஆனா 7ஆவதா வரவன் உன்னை இங்கே எரிச்சு சாம்பலாக்கிடுவான். நம்ம எல்லாரோட உயிர் பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. எல்லா படிக்கட்டும் ஏறி இறங்கியாச்சு, எல்லா கதவும் தட்டியாச்சு, ஒரு கதவும் திறக்கல. ஒருத்தரும் நம்மள மதிக்கல. அவங்க எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கதான் இந்த போராட்டம். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் சாதாரண மக்களை திரும்பி பார்க்கணும்னா நம்மள தீ குளிச்சு சாவணுமா? இன்னும் எவ்வளோ உயிர் போகணும்? அந்த மாதிரி இனி ஒரு உயிரும் போக கூடாது. இவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டு நம்ம ஆதார் கார்டு ஃபோன் நம்பரோட லிங்க் பண்றதுக்கா? என்ன கேக்குறோம்? வேஸ்டா போற தண்ணியை ஊருக்கு திருப்பி விடுங்க, விவசாயம் பண்ணிக்கிறோம்னு கேக்குறோம். தமிழ்நாட்டுல இருந்து 45 நாள் 50 நாள் நம்ம ஊர் விவசாயிங்க டெல்லியில போய் உட்காந்தாங்க சோறு தண்ணி இல்லாம. யாரு போய் பார்த்தா? இப்ப வரைக்கும் அவங்க கேட்ட கோரிக்கை நிறைவேறி இருக்கா? ஆனா இதெல்லாம் என்ன தைரியத்துல பண்றாங்க? எதுவுமே பண்ணலனாலும் எலெக்ஷன் டைம்ல 1000-2000 நம்ம மூஞ்சியை தூக்கி போட்டா பல்ல அழிச்சு ஓட்டு போட்டுருவோம். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறது நம்ம கையில இருக்கு. ஊருக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நம்ம வீட்ல இருக்க ஆம்பளைங்க பாத்துப்பாங்கன்னு விட்டுறாம நம்ம ஊர் பொம்பளைங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கை குழந்தைய கூட கூட்டிட்டு இப்படி வெயில வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. ஒரு பொண்ணு கண்ணடிச்ச வீடியோவை 10 நிமிஷத்துல 1 கோடி பேர் லைக் போடுறான். ஆனா விவசாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் நம்மள திரும்பி பார்க்கல. விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்காகவும் குனிஞ்சி குனிஞ்சி அந்த முதுகெலும்பே தேஞ்சு போச்சு. இந்தியால இருக்கிற எல்லா நதிகளும் விவசாயத்துக்காக இணைக்கிறோம் பல வருஷமா பேசி பேசி விவசாயத்தை கொன்னுட்டாங்க. 2 கிராமத்துல இருக்கிற ஆறை இணைக்க பர்மிஷன் கொடுங்கன்னு தான் இந்த போராட்டம். இது வெறும் ஆரம்பம் தான். போராடுவோமா? போராடுவோமா? எல்லாத்துக்கும் வணக்கம். கவலைப்படாதீங்க, நான் இருக்க உங்க பிரச்சனைக்கு. தம்பி வணக்கம், அதை கொடுப்பா. தம்பி, உங்களுடைய இந்த போராட்டம் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு மயில்வாகனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னையிலிருந்து இது தனி மனித போராட்டம் இல்ல. உங்க போராட்டத்துக்கு காக்கா கோகோ கட்சி முழுமையான ஆதரவு உங்களுக்கு கொடுக்குது, முழு மனதோட. சார், நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இது எங்களோட வாழ்வாதாரத்துக்கு உண்டான போராட்டம். தயவு செஞ்சு இதை அரசியலாக்கிறாதீங்க. தம்பி, ரொம்ப பவர்ஃபுல்லான கட்சி, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. போங்க சார். நான் பவர்ஃபுல்லான கட்சின்னு சொன்னேன். போடடே.
கூட்டத்துல வீரம். மகனே யோ கலெக்டர் ஆயாவல்ல அண்ணே உட்காருங்க. தம்பி நீங்க சும்மா இருங்க நாங்க பாத்துக்குறோம். யோ ஆயாவல்ல அண்ணே சொல்றது கேளுங்க. உட்காருங்க. ஏய் போடுங்க போடுங்க. ஏய் ஆயாவல்ல. ஏய்